வெறும் 17 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். இப்போ ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு மெஜாரிட்டியும் கிடைக்காம நம்ம கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவால் தான் இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. நம்ம கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து தலைவருடைய உத்தரவு பெற்று அனுமதியை பெற்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு மேலே நம்முடைய முதுகு மேலே ஏறி நின்று நம்ம மேலே சவாரி செஞ்ச காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நம்முடைய முதுகில் குத்திட்டு போயிருக்கு. இதை யாரும் மறந்துடாதீங்க. இந்தியாவில் பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது. காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ தெரியுது. அப்படிப்பட்ட அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். மதச்சார்பின்மையை பாதுகாக்கணும், பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாதுன்னு நம்முடைய தொண்டர்கள் நாம் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி காங்கிரஸ் வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சுட்டு இருந்தோம். இந்த தேர்தலையும் அதான் பண்ணோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். இன்னைக்கு நம்ம தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிச்சுட்டு பதவிக்காக சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க. குறைஞ்சபட்ச ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலையும் நாம் நம்பக்கூடாது, எந்த காலத்திலையும் நாம் கிட்ட சேர்க்கக்கூடாது. அவங்களுக்கு சரியான பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் வெகு விரைவில் கற்றுக் கொடுப்பாங்க.